சொல்லு. ஆள்லாம் வர சொல்லிட்டியா? ஒரு மரத்தை விடாம வெட்டுக்கடா. பணம் பணம் வரணும். ஆமாடா, அதுக்காகத்தான் அவனை போட்டேன். சீக்கிரமா நடக்கிறத பாரு. வையா அடுப்பேத்தாம போன வையா. ஏ மதி, என்னடா என் காயத்ரி எங்க இருக்கா? என்ன கேட்டா? எனக்கு என்னடா தெரியும்? டேய், இப்பதானே கௌடவா பாத்துட்டு வரேன். சொல்லு. பாத்துட்டு வா. எனக்கு என்ன? உனக்கு என்னவா? டேய், சொல்றா. என்னடா சொல்லு. தம்பா உண்டானு. நான் என்ன பண்றேன்னு கேட்காத மதி. கண்டுக்காத. உனக்கு என்ன வேணும்னு கேளு. தளபதி தம்பான்னு சொன்னா திருப்பூர்ல தெரியாத ஆளே கிடையாது. அங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். அவன் பொண்ணுக்கு இவளோட கிட்னி தேவைப்படும். பேமெண்ட் வேற வாங்கி தொலைச்சிட்டேன். 3 மாசமா அலைய விட்டா. கையில சிக்கவே இல்லை. உன்னாலதான் வேலையே முடிஞ்சது. Cheers. சங்கிலிய போட்டது நீதான்னு தெரியாது. இனி அவன் இடத்துல நீதான். சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிங்க. யாருக்காச்சும் சண்டையா வரப்போகுது. அதுக்கப்புறம் காயத்ரியோட உடம்ப ஒரு ஆழமான பள்ளத்தாக்குல வீசிட்டேன். அட பாவிங்களா, அநியாயமா என் காயத்ரியை கொன்னுட்டீங்களேடா. சாவுடா உனக்கு நீ நாய்களா. அழகு, வா நம்ம போயிடலாம். இந்த ஊரில் இனி இருக்க வேணாம். நம்ம எங்கேயாவது போயிடலாம். வாடா போயிடலாம். நீங்கள் இங்கே இருக்காதீங்க. டேய், அண்ணே சொல்கிறார்ல கேள்றா. நீங்களா போங்க. சொல்கிறத கேள்றா. எல்லாத்தையும் மறந்துரு. எங்கேயாவது போயிடலாம்டா. இல்லை, என் காயத்ரி கொண்ட ஒவ்வொரு தலையும் உருளும். போங்க. அதெல்லாம் வேணாம், வாடா போயிடலாம். கோவப்படாதடா, வாடா போங்க. இதாயா நடந்தது. அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லை. ஆமாங்கய்யா. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவு வாங்கிக்கிறோம். என்ன உத்தரவா? ராஜா, எஸ் சார். அக்யூஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் தூக்கி லாக்அப்ல வை. ஓகே சார். என்னடா அப்பப்ப ட்ரீட்மெண்ட் நடக்கணும். எங்களுக்கு எதுக்கியா ட்ரீட்மெண்ட்? எங்களுக்கு என்ன காய்ச்சலா, தலைவலியா, மண்டவலியா? எங்களை விட்டுருங்க, நாங்க போய் பார்த்துக்கிறோம். அது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லையா, வேற ட்ரீட்மெண்ட்.
ஐயோ அப்பா சார், ஆளுக்கு 30 புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி கொடுங்க, நாங்கள் பாட்டு சாப்பிட்டு உள்ள உட்காந்துக்கிறோம். போட்டனா உள்ள நடுறா, கொத்து புரோட்டா தரேன். அப்போ சால்னா சால்னா அடிக்கிற அடியில் தன்னால தானா வரும். பூச்சி, இந்த ஆளுக்கு புரோட்டானே பிடிக்காது போல இருக்குடா. தம்பாவை போட்டது அழகுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் சார். தம்பாவோட ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா அழகு எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அழகு திருப்பூர்ல தான் இருக்கா, ஆனா எங்க இருக்கா? இந்த ஆட்டோக்கு வைக்கோல் ஏன்னா போட்டியா இல்லையா? போட்ட மாதிரிடா ஓடுது இந்த வண்டி. ஏதோ வைக்கோல தின்னு ஓடுற மாதிரி ஓடுது. வண்டி நிறுத்துறா. என்னடா பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துற? பஸ் தானடா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும். ஆட்டோ எதுக்குடா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்குது? மாப்பிள்ள நீ இறங்குறியா? பார்த்து இடத்துல இறங்கி மரத்தில் கொட்டுனா பண்ண நெறி கொட்டுது என்னோட வாழ்க்கை வச்ச வாழ்க்கை. சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லல. தயா எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு சார். அவன் ஒரே ஒரு பேரை மட்டும்தான் சார் சொல்றான். என்கிட்ட அந்த பேர் தான் சார் சொல்றான். யார் சார் அது சில்க் வெள்ளைங்கிரி? ஐயோ, என்ன தம்பி பாக்குறீங்க? தேவையில்லாம உங்களை கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல விரல விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல நானும் ஒருத்தன். இருந்து என்னத்த பண்றது? என்னோட ஒரே பொண்ணுக்கு எதிர்பாராத விதமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடினேன். அவளுக்கு தேவையான கிட்னி கிடைக்கல. ஏன்னா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பொண்ணோட பிளட் ஒத்து போகும். அப்பதான் வெப்சைட்ல இருந்து உன் பொண்டாட்டியோட பிளட்டும் என் பொண்ணோட பிளட்டும் ஒத்து போகும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் அவளை திருப்பூர்ல வச்சு கடத்தணும்னு முயற்சி பண்ண. ஆனா நீ காப்பாத்திட்ட. இங்க பாருங்க தம்பி, நீங்க எல்லாம் தலைக்கறி, ஈரல், நெஞ்சு கறின்னு கடையில வாங்குறது இல்ல? அது போலதான் இதுவும். நீங்க தலைக்கறி சாப்பிட்டீங்கன்னு இன்னொரு ஆடு வந்து உங்களை கொல்லவா போகுது? நீங்க அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களோ அது போலதான் நானும் என் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வேன். தம்பி, வருத்தமா தான் இருக்கு. நாங்க வாழணும்னா நீங்க சாகணும், தெரிஞ்சுதா?
என்னடா சொன்ன? ஏண்டா பணம் இருந்தா என்ன வேணா செய்வல்ல? மிருகத்தோட கறியை தின்னும். ஆனா எந்த மனுஷன் மனுஷ கறியை தின்றதில்ல. அப்படி திங்கிற நீ எல்லாம் மனுஷனா இருக்க முடியாதா? கதறியா? கதறு. எவ்வளவு பணம் படிச்சவனா இருந்தாலும் ஒரு நாள் பாடையில் ஏறி தாண்டா தீரணும். ஆனா அவன் படிச்ச பணம் என்னைக்கு பாடையில் ஏறி இல்லடா. நான் உன்னை கொல்ல போறேன். அடுத்தது நீ யாரை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டியோ அவளையும் கொல்ல வேண்டாம். அவளை மட்டும் விட்டுறா. கெஞ்சிரியா? கெஞ்சி. அவளை ஒண்ணும் இப்படிதான் என் காயத்ரி கெஞ்சிருப்பா. அவளை கொன்னுட்டியடா. யோ, என்ன எல்லாரும் இப்படி கிடக்குறானுங்க? ஏட்டு ஐயா எவனா ஊரோட இருக்கான பாரியா? சரிங்க சார். சார், நான் தலைவாடி இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சார், இங்க ஒரு 10 மாடு நடந்திருக்கு சார். ஆமா சார். என்னப்பா வண்டிக்கு என்ன போகுது? ஊட்டி போகுதுப்பா. எனக்கு கொஞ்சம் அதற்கு விட்டுருங்கண்ணே. கையில் காசு இல்லைண்ணே. பரவாயில்ல வா ஏறு. சரி. போற வழி தானே, பார்த்து ஏறு. பணக்காரன் நாய்ங்களா, நீங்களா வாழணும்னா நாங்களாம் சாவணுமா? ஆமா ரேணு, டாக்டர் வந்திருக்காங்க பாரு. பரவாயில்லம்மா, நல்ல குணம் ஆயிட்டு வரீங்க. இன்னும் 4 நாள்ல நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். எல்லாம் உங்க கைராசி தான் டாக்டர். இதுல என்னோட கைராசி என்னமா இருக்கு? யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிட்னி தானம் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் அவங்களோட ஆசீர்வாதம் தான். எஸ் டாக்டர். என் உடம்புல இருக்கிறது என்னோட உயிர் இல்ல, எனக்கு கிட்னி கொடுத்த அந்த தெய்வத்தோட உயிர். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா டாக்டர்? என்னம்மா சொல்லுங்க. இன்னொருத்தர் கொடுத்த கிட்னியால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது போல எனக்கு அப்புறம் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் மத்தவங்களுக்கு பயன்படணும் டாக்டர். என்னாலையும் பல பேர் வாழணும் டாக்டர். ப்ளீஸ் அதற்கான ஏற்பாடை இப்பவே செய்யுங்க. சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம்.
ஏண்டா இப்ப அதுக்கு என்னடா அவசரம்? இல்லம்மா, நான் தானம் செய்யறத இப்பவே உறுதி செய்யணும். அப்பதான் அந்த தெய்வத்துக்கு நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். நத்திங் டு வரி. டேக் கேர்மா. தேங்க்யூ டாக்டர். உன்னோட தெய்வம் தான் என் தெய்வமும். நான் செத்துட்டு அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. நீ இல்லைன்னா நானும் செத்துறேன்.